கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டையின் நிழலிலே களி கூறுகிறேன். நாளிலும் கூட பரிசுத்த தகப்பன் உங்களோடு பேசுகிற வார்த்தை இதோ. நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டையின் நிழலில் களி கூறுவேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். இந்த நாளில் பரிசுத்த தகப்பன் இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். எப்படி என்றா பாருங்க, நீர் எனக்கு துணையா இருந்தார். ஆண்டவருடைய துணை நமக்கு எப்பொழுது இருக்கும் பொழுது நம்மளை எந்த சத்துருவின் கிரிகளும் எந்த பொல்லாங்கு கிரிகளும் நம்மளை என்ன செய்யாது, நெருங்காதுங்களா. ஏன்னா துணையா இருக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் காருண்யமான கேடகத்தில் நம்மளை சூழ்ந்து கொள்கிற தெய்வமா இருக்கிறார். ஆபத்து நேரம் எந்த காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு பாதுகாவலராய் இருக்கிறார். அதனால பாருங்க சொல்றார் சங்கீதக்காரன் தாவீது, உமது செட்டையின் நிழலில் களி கூறுவேன், உமது செட்டையின் நிழலில் களி கூறுவேன். தேவனுடைய செட்டையில பாத்தீங்கன்னா ஆண்டவர் சமூகத்துல அவர் சொல்றார் விசுவாசத்தோட களி கூறுவேன் அப்படின்னு. செட்டையின் நிழல் அப்படின்னாலே அதுல பாதுகாப்பு அடங்கியிருக்குங்களாமா, அதுல சந்தோஷமா அடங்கியிருக்கு, சமாதானம் அடங்கியிருக்கு, அரவணைப்பு அடங்கியிருக்குது, நிம்மதி அடங்கியிருக்குது. அந்த நிழல்ல நம் எப்பொழுதுமே தஞ்சமாய் தங்கி இருக்கும் பொழுது நம் தேவனாய் கர்த்தர் செட்டையின் நிழல்ல நம்மளை பாதுகாக்கிறார். உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லியிருக்கிறார். எந்த கண்களுக்கும் இல்ல, எல்லா கண்களும் வேறுநீ கண்கள் பாழாக்கும் கொள்ளை நோய்கள் எல்லாத்துக்கும் தப்பி வைக்கிற கர்த்தராய் இருக்கிறார். இந்த நாளில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இது அவருடைய நிழலில் நாம் தஞ்சம் அடையணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் விரும்புகிறார். 8ஆம் வசனம் பாருங்க, என் ஆத்துமாவை உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறேன், உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. தொடர்ந்து பற்றி கொள்ளணுங்களாம் ஆண்டவரை. நம்ம ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம், நீ அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. தொடர்ந்து பற்றி கொள்ளணுங்களாமா. நம்ம ஆண்டவரை இறுக பிடிச்சுக்கணும் என்கிறார். அப்பொழுதுதான் அவருடைய நீதியின் வலக்கரம் நம்மளை ஒவ்வொரு நாளும் தாங்கி கொண்டு இருக்குங்களாம். நம்மளை தப்பு வைக்கிற கரம், நம்மளை அரவணைக்கிற கரம், நம்மளை எல்லா தீங்குக்கும் விளக்குகிற கரம் நம்மளோடு கூட இருக்குங்களாம். ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானுடைய கரம் பலமாய் இருக்கிறதுங்களா. அதனால் இந்த நாளில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நிலையில் ஏசப்பா நிலையில் நாம் தஞ்சம் அடையணும். அவர் எப்பொழுதும் இறுக பற்றி கொள்ளணும். அப்பொழுது அவருடைய கரம் தாங்கிக் கொள்ளும். அந்த நிழல்ல பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். சந்தோஷம், அரவணைப்பு எல்லாம் நிறைவாய் கிடைக்கும். கர்த்தர் நாளில் கூட உங்களோட பேசணுக்கா கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்.